ओम श्री महागणाधिपतये नमः எல்லாரும் கீர்த்தனை பாடுங்க வலதுகை வந்து மூன்று முறை பாடுங்க ஓம் அச்சுதாய நமः ஓம் கோவிந்தாய நமः எங்களது வீட்டிலே கல்யாண வெற்றிமையோட ஓசை அதாவது தொடர்ச்சியா நல்ல காரியங்கள் தொடர்ச்சியா நடக்கணும் அதே போல எங்களது வீட்டிலே மகாலட்சுமியுடைய தைரியலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய 8 வகையான அர்த்தத்தில் அனுக்கிரகமும் பரிபூர்ணமா கிடைக்கணும் அதே போல எங்களது முன்னோர்கள் ஆசீர்வாதங்களுக்கு பரிபூர்ணம் கிடைக்கும் முன்னோர்கள் எப்பவுமே நினைச்சுக்கணும் சாமி கும்பிடும்போது முன்னோர்கள் நினைச்சுக்கணும் அதே போல நவகிரக தோஷங்கள் இருந்தால் விலகி நவகிரகங்களுடைய அருள்பார்வை ராகு கேது குரு 3 பேச்சு நடந்து ஏப்ரல் மாசம் அதனால குரு பேச்சு ராகு பேச்சுனா எங்களுக்கு நல்ல நாங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் செய்து இந்த ஊர் நாடு செழிப்பாக தான் நம்ம நல்லா செயல்பட முடியும் எல்லாரும் பொதுவாக பெருகணும் எல்லா மக்களும் இந்த சௌரியத்தோட இருக்கணும் எந்த விதமான வியாதிகளும் வந்தாமல் இருக்கணும் அப்படின்னு பொதுவாக ஒரு வேண்டுதல் வச்சுங்க அது போக உங்க தனிப்பட்ட முறையில் ஒரு வேண்டுதல் அதையே நான் சொல்றேன் வீடு கட்டணும் தொடங்கியிருப்பீங்க அந்த வீடு நல்ல முறையில் முடியணும் நகை வரையெல்லாம் அதிகமாக போகுது பொண்ணு கணக்க சேர்க்கணும் அதனால சீக்கிரமா ஒரு 10 பவுன் நகை வாங்கணும் அதுக்கு அனுகிரகம் பண்ணணும் தரங்களாகவே இருக்கு இந்த தரங்கள்லாம் இந்த விலகி நாங்கள் நிலவரங்கள் நிறைய வாங்கணும் அதே மாதிரி சில பேர் வண்டி வாங்கணும்னு வச்சுருப்பீங்க ஒரு காரு பைக்கு அதெல்லாம் சீக்கிரமான இந்த வருஷம் ஏன்னா 3 கிரக பயிற்சி இருக்கு சீக்கிரமா வண்டி வாங்கணும்னு நினைச்சுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க குடும்பத்திலே உள்ள எல்லாரும் 10th படிக்கிற குழந்தைகள் அனைவரும் நிறைய மாற்றணும் அவங்க நினைச்ச சீட் காலேஜ் கிடைக்கணும் அவங்க நினைச்ச பைக்கை கிடைச்சி அவங்க நினைச்ச பதவி அடையணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது நிறைய மார்க் இருக்கு அவங்க நினைச்ச குரூப் கிடைச்சி அவங்களுக்கு நினைச்ச இடத்துல அந்த அவங்க என்ன படிக்க விருப்பப்படுறாங்களோ அதை எழுதணும் அவங்க மருத்துவ செலவு குறையணும் அப்படின்னு ஓம் அஸ்தயமானஸ்யாம் சககுடும்பஸ்யாம் ஷேவத்யம் சப்ஷகாட்டம் சித்தியம் நித்தியகல்யாணம் दैवोहम प्राप्ति सिद्ध्यर्थं कोटि कोटिलाभ अभिवृद्धि प्राप्ति सिद्ध्यर्थं नवग्रह दोष प्राप्ति सिद्ध्यर्थं ग्रहदेवता ग्राम देवता कुल देवता इष्ट देवता अनुराग प्राप्ति सिद्ध्यर्थं श्री दुर्गा परमेश्वरी स्वरूपेण श्री मुक्कुरोल मारियम्मन स्वामी परिपूर्ण अनुराग प्राप्ति सिद्ध्यर्थं नमः ओम गंगणपदे कविराय नमः ओम गंगणपदे गजकर्णकाय नमः ओम गंगणपदे लंबोदराय नमः ओम गंगणपदे विघटाय नमः ओम गंगणपदे विनायक धूमकेतुवे नमः ओम गंगणपदे गणाध्यक्षाय नमः ओम गंगणपदे वक्रतुण्डाय नमः ओम गंगणपदे सूक्ष्मकर्णाय नमः ओम गंगणपदे हेरम्बाय नमः ओम ध्यानयो ரெண்டு கையால பிளேயர் போடுங்க ரெண்டு கையால இப்போ கட்டக்கை வச்சிங்க கட்டக்கை வச்சிட்டு ரெண்டு கையால ரெண்டு பிளேயர் போடுங்க போட்டுட்டு சத்தியை புடிங்க மணி கொண்டு வந்தீங்கன்னா மணி அடிக்கலாம் மணி கை மணி கொண்டு வந்தீங்கன்னா மணி அடிச்சு சத்தியை புடிக்கலாம் கை மணி கொண்டு அடிச்சு தூபாயம் பிரதிகிருக்கதாம் மகாகணபதயே தூபமாக்கிறார் சத்தியை காமிச்சிட்டு அதை பத்திரமா ஆப்போசிட் வரீங்க அவங்க எதிர்த்து படத்துல இருக்க அந்த படத்தை எழுதி பண்ணலாம் சாமிக்கு உங்க ஏன்னா அக்னி நம்ம முடக்கும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும் அக்னி வெத்தலை பாக்கு பழம் வெத்தலை பாக்கு பழத்தை இலையிலோ உங்க தட்டிலையோ தரையில வைக்காம நீர் ஓம் போர் நமஸ்வா தஸ்த விருமணியம் வர்கோ தேவஸ்ய தீமஹ யோகா ஆத்மா அமிர்த்வாய ஸ்ரீ பிரம்மணின மகாகணபதே புதகண்ட கதலி பழம் தாம்பூலம் மகாநைவேத்தியம் ஆஜமணியம் சமர்ப்பயாமி இந்த வெத்தலை பழத்தை ஓரமா வச்சுட்டு தட்டு காமிங்க தட்டு கொண்டு தட்டுல காமிங்க இல்லாட்டி வெத்தலையில வச்சு காமிங்க தட்டு கொண்டு தட்டுல காமிங்க ஓம் வக்ரதுக்க மகாகாக சூரிய கோடி சமப்பிரபா निर्विघ्नं गुरु मे देवो शर्महारेषु शर्मणः मूषिक वाहन पिळ्यार मूषिक वाहन मोदकगस्त सामरकर्ण विलंबित पुत्र वामन रूप महेश्वर पुत्र विजिल विनायक उमासुतं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पाद पंकजं वेड़ी पटाई
வெளிப்பக்கம் அந்த பாக்கெட் வெளிப்பக்கம் வச்சிருக்காங்க. நான் முன்னாடி இருக்கிறேன் கற்பூரத்தை இந்த இவங்க வச்சா மாதிரி அந்த கற்பூரத்தை வெளிப்பக்கத்தில் வைங்க. வெளிப்பக்கம் நீர் விழாவிட்டு சுத்தமா சொல்லுங்க. உங்க கால் கிட்ட கற்பூரம் வச்சுக்காதீங்க. எழுத்த சைடு வைங்க. எழுத்த பக்கம் கற்பூரத்தை கும்பிடுங்க. கும்பிட்டுட்டு 2 உதிரிப்பூ கையில் எடுத்துங்க. 2 கணபதி கணபதி என்றிட என்றிட கருமம் கருமம் ஆதலால் ஆதலால் கணபதி கணபதி என்றிட என்றிட கவலை கவலை தீருமே தீருமே பாலும் பாலும் தெளித்தேனும் தெளித்தேனும் பாகும் பாகும் பருப்பும் பருப்பும் இவை இவை நாளும் நாளும் கலந்துனக்கு கலந்துனக்கு நான் தனியே நீ எனக்கு நீ எனக்கு சங்க சங்க தமிழ் தமிழ் மூன்றும் தா மகா கணபதி மகா கணபதி சித்தி விநாயகமூர்த்தி சித்தி விநாயகமூர்த்தி நமோ நமஹ நமோ நமஹ துதிப்போர்க்கு துதிப்போர்க்கு சஷ்டி கவசம் தனை அமரர் அமரர் மகாதேவா மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா இறைவா இனம் தரும் அன்பர் என்பவர்க்கே நல்லன எல்லாம் தரும் கணம் தரும் பூங்குழலி அபிராமி கடைக்கண்களே ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வர ஸ்வரூபன ஸ்ரீ மீனா ராமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திப்பவதி பூதநாத சதானந்த. வாங்கியாச்சு. நம்ம செய்யப்போற பூஜைக்கு அவர் அனுகிரகம் பண்றாரு. கையில உள்ள பூ பிள்ளையார் மேல போட்டுட்டு பிள்ளையார் வடக்க கட்டிங்க. அடுத்ததாக விளக்கு பூஜையை நம்ம தொடங்க போறோம். அதுக்கு முன்னாடி விளக்குக்கு ஒரு அகவல் சொல்லிட்டு, அதாவது பார்வதி லட்சுமி சரஸ்வதி 3 தேவியையும் விளக்கு ஆவாகனம் பண்ண போறோம். அதனால எல்லாரும் சொல்லுங்க. விளக்கே திருவிளக்கே விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே புலம்போல் எண்ணெய் விட்டு பசுப்பொன் விளக்கு வைத்து பரிசு திரி போட்டு புலம்போல் எண்ணெய் விட்டு ஏற்றினேன் திருவிளக்கு எந்தன் குடி விளங்க மாலையில் சந்தான பிச்சை கணங்களும் தாருமம்மா வெட்டி நிறைய பூஷணங்கள் தாருமம்மா பட்டி நிறைய பால் பசுவை தாருமம்மா புகழ் உடம்பை தாருமம்மா அண்டையிலே நிற்குமம்மா வந்த வினை அகற்றி மகாபாக்கியம் தாரும் சரணடைந்து மாதாவே உந்தன் மலரடியில் நான் பணிந்தேன் மகாலட்சுமியே நமோ நமஹ இப்ப குங்குமத்தாரே அதை விளக்கு பாதத்துல ஒரு முத்திரை வச்சுங்க. அந்த குங்குமத்தை எடுத்து நான் சொன்ன மாதிரி மோதல் வரலாம் கட்டை வரலாறு குங்குமத்தை எடுத்து ஜோதி கிரியாசக்தியே நமக ஓம் ஸ்வர்ண ஸ்வரூபிணியே நமக ஓம் ஜோதிலட்சுமியே நமக ஓம் ஜீவலட்சுமியே நமக ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் வித்யாலட்சுமியே நமக ஓம் ஜெயலட்சுமியே நமக ஓம் வரலட்சுமியே நமக ஓம் கஜலட்சுமியே நமக ஓம் காமவல்லியே நமக ஓம் காமாட்சி சுந்தரியே நமக ஓம் சுபலட்சுமியே நமக ஓம் கிரகலட்சுமியே நமக ஓம் சர்வமங்கலகாரிணியே நமக ஓம் சர்வ துக்க நிவாரணியே நமக ஓம் சர்வாங்க சுந்தரியே நமக ஓம் சௌபாக்கிய லட்சுமியே நமக ஓம் ஆதிலட்சுமியே நமக ஓம் சந்தானலட்சுமியே நமக ஓம் ஆனந்த சுரூபிணியே நமக ஓம் அகிலாண்ட நாயகியே நமக ஓம் பிரம்மாண்ட நாயகியே நமக ஓம் சுரபியே நமக ஓம் பரமாத்மிகாயே நமக ஓம் பத்மாலயாயே நமக
ஓம் பத்மாய நமக ஓம் பத்மாய நமக ஓம் பத்மாய நமக ஓம் கீதாய நமக ஓம் வசுதாய நமக ஓம் வசுதாய நமக ஓம் வசுதாய நமக ஓம் வசுதாய நமக ஓம் கமலாய நமக ஓம் கமலாய நமக ஓம் காந்தாய நமக ஓம் காந்தாய நமக ஓம் அனுக்கிரக பிரதாய நமக ஓம் அனுக்கிரக பிரதாய நமக ஓம் அனகாய நமக ஓம் அசோகாய நமக ஓம் அசோகாய நமக ஓம் அமிர்தாய நமக ஓம் அமிர்தாய நமக ஓம் துர்காய நமக ஓம் துர்காய நமக ஓம் மகாராஜ்யே நமக ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் மகாலட்சுமியே நமக குங்குமத்தை அச்சர குங்குமத்தை எடுத்து வந்து நிறுத்திங்க. அச்சர குங்குமத்தை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. நெத்தியில அதை ஓரமாக எடுத்து வச்சுங்க. நீங்க வீட்டில் யூஸ் பண்ணுற குங்குமத்தை காணும். இப்போ வந்து பூவால உதிரி பூவால அச்சர ஓம் கன்யாகுமாரி நமஹ ஓம் கன்யாகுமாரி நமஹ ஓம் பிரசன்னாய நமஹ ஓம் வியாதி நாசினியே நமஹ ஓம் வியாதி நாசினியே நமஹ ஓம் தாரித்ய நாசினியே நமஹ ஓம் தாரித்ய நாசினியே நமஹ ஓம் பயநாசினியே நமஹ ஓம் பயநாசினியே நமஹ ஓம் சரண்யாய நமஹ ஓம் சரண்யாய நமஹ ஓம் ஆரோக்கியதாய நமஹ ஓம் ஆரோக்கியதாய நமஹ ஓம் சரஸ்வதியே நமஹ ஓம் சரஸ்வதியே நமஹ ஓம் மகாமாயே நமஹ ஓம் மகாமாயே நமஹ ஓம் புஸ்தக ஹஸ்தாய நமஹ ஓம் புஸ்தக ஹஸ்தாய நமஹ ஓம் ஞான முத்ராய நமஹ விமலாய நமஹ ஓம் விமலாய நமஹ ஓம் சாவித்ரியே நமஹ ஓம் வாக்தேவியே நமஹ ஓம் வாக்தேவயே நமஹ ஓம் பாரதியே நமஹ ஓம் பாரதியே நமஹ ஓம் கோவிந்த ரூபிணியே நமஹ ஓம் கோவிந்த ரூபிணியே நமஹ ஓம் சுபத்ராயே நமஹ ஓம் சுபத்ராயே நமஹ ஓம் திரிகுணாயே நமஹ ஓம் திரிகுணாயே நமஹ ஓம் அம்பிகாயே நமஹ ஓம் அம்பிகாயே நமஹ ஓம் நிரஞ்சனாயே நமஹ ஓம் நிரஞ்சனாயே நமஹ ஓம் நித்யாயே நமஹ ஓம் நித்யாயே நமஹ உதிரிப்பு பத்மைனா அந்த பிள்ளையாருக்கு பூஜை பண்ணீங்களா அதுல இருந்து போடலாம். பிள்ளையாருக்கு பூஜை பண்ண எந்த பொருளும் எந்த சாமிக்கும் போடலாம். ஆனா வேற எந்த சாமியும் யூஸ் பண்ணா பிள்ளையார் போடக்கூடாது. உங்களோட உதிரிப்பு இல்லைன்னா அந்த பிள்ளையாருக்கு பூஜை பண்ண உதிரி ஓம் கோமதியே நமஹ ஓம் மகாபாலாயே நமஹ ஓம் வேதமாத்ரே நமஹ ஓம் வேதமாதயே நமஹ ஓம் சாரதாயே நமஹ ஓம் சாரதாயே நமஹ ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ ஓம் சர்வாபரண பூஷிதாயே நமஹ ஓம் சர்வாபரண பூஷியே நமஹ ஓம் மகாசக்தியே நமஹ ஓம் மகாசக்தியே நமஹ ஓம் பவானியே நமஹ ஓம் பவானியே நமஹ ஓம் பக்தி பிரியாயே நமஹ ஓம் பக்தி பிரியாயே நமஹ ஓம் சாம்பவியே நமஹ ஓம் சாம்பியே நமஹ ஓம் நிர்மலாயே நமஹ ஓம் நிர்மலாயே நமஹ ஓம் சாந்தாயே நமஹ ஓம் சாந்தாயே நமஹ ஓம் நித்ய முக்தாயே நமஹ ஓம் நித்ய முக்தாயே நாசினியே நமஹ ஓம் வேத நாசினியே நமஹ ஓம் சுகப்பிரதாயே நமஹ ஓம் சுகப்பிரதாயே நமஹ ஓம் சர்வேஸ்வரியே நமஹ. விளக்குடைய பாத்திரம் போடுங்க. விளக்குடைய ரெண்டு கையால போட்டுட்டு விளக்கு பாத்திரத்தை போடுங்க. போட்டுட்டு தொட்டு கும்பிட்டுட்டு அந்த பூஜை பண்ண பூவிலேருந்து கொஞ்சம் எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டு நெத்தியில வச்சுங்க. பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு பூஜை பண்ண பூ எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டு தலையில வச்சுங்க. இப்போ நம்ம விளக்கு பூஜையை பார்வதி லட்சுமி சரஸ்வதி தேவியர்களுக்கான அர்ச்சனை செய்துவிட்டு இப்போது போற்றி அதாவது விளக்கு பூஜையிலேயே முக்கிய நிகழ்வான அந்த வடிவத்திலே மகாலட்சுமி, ஜோதியினுடைய ஒளியிலே சரஸ்வதி, ஜோதியினுடைய அனலிலே அன்னை, வரக்கூடிய அனலிலே அன்னை பராசக்தி இருப்பதாக ஐதீகம். அதனால்தான் வீட்டுல விளக்கேற்றது 30 தேவியரும் நம்ம வீட்டுல வாசம் செய்வாங்க. மனக்கண்ணில கொண்டு வாங்க. கண்ணை மூடிங்க. மனக்கண்ணில கொண்டு வாங்க. நீங்க உங்க உள்ளத்திலே எழுந்தருள் செய்யணும். அதாவது உங்க உள்ளத்திலே 30 தேவியரும் எழுந்தருள் செய்யணும். கண்ணை நல்லா மூடிங்க. உங்க மனதுக்குள்ள கொண்டு வாங்க. போற்றி போற்றின்னு சொல்லுங்க. அப்படியே பொன்னும் அமிர்தம் பிரம்ம அமிர்தா பிதா நமசி அமிர்தோபஸ்தரமணி ஸ்வாஹா பிராணாய ஸ்வாஹா அபானாய ஸ்வாஹா யானாய ஸ்வாஹா உதானாய ஸ்வாஹா சமானாய ஸ்வாஹா பிரம்மணே ஸ்வாஹா ஆத்மா அமிர்த்வாய ஸ்ரீ பிரம்மணீம. விஷ்ணு சகஸ்ரநாமம் எம்.எஸ். சுப்பலட்சுமி பாடிய விஷ்ணு சகஸ்ரநாமத்தை காலையில பண்ணணும். சாயங்காலம் சூழமங்கலம் சிஸ்டர் சச்சிகாசம் விளக்கேற்றிட்டு காலையில விஷ்ணு சகஸ்ரநாமம், சாயந்தரம் சச்சிகாசம் சூழமங்கலம் சிஸ்டர் பாடிய சச்சிகாசம் போட்டீங்கன்னா எல்லா நன்மைகளும் நமக்கு வந்து சேரும். வியாதிகள் நீங்கும்,
நம்ம குடும்பம் சுபிட்சமாகும். அதே போல செய்கிற கூட வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி கையில் வர மாதிரி எட்ட சக்தி தெரிச்சு ஒரு செவத்து வாங்கி போய் வீட்டில் வாசனை கொண்டு விடுங்க. இவர் படத்தை மாட்டுங்க. எந்த விதமான சக்தியும் வெளிப்படாது. அதே போல சிவபுராணம் அதை போட்டு விடுங்க. வியாதி உள்ளவங்க அதை உடம்பு முடியாம படுத்திருப்பாங்க. அந்த சிவபுராணத்தை கேட்க 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 அவங்க எதிர்த்து நடக்காது. சிவபுராணம் போதும், நிறைவு பண்ண போறோம். போதும், நீ குளிர வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இப்ப ஆரத்தி எடுத்து குளிர வச்சு இந்த சாமி விட்டுறதுன்னா நம்ம ஆரத்தி தான். சிவபுராணத்தை போடுங்க. சக்தி கவசம் இருக்கிறதுல ஆதிசக்தி